புருஷனை பொண்டாட்டி முன்னாடி வந்து நின்றுக்கீங்களா? இதில் யார் இறக்குறதா? ஏமா நான் இறக்கி இருப்பலம்மா, நீ எதுக்குமா எல்லாம் தூக்கின்னு வந்து நிற்க? குடும்பம் அப்படி குடும்பம் வேணாம் நானே எடுத்துட்டு போற தள்ளிக்குங்க. யாரும் தூக்கி சொன்ன மாதிரி தூக்கி வந்து ஆடி நிற்கிறா பாரு. வருஷத்தட்டு அது பலகாரம் தூக்கின்னு வாங்க. இது என்ன வீடு கரெக்டாக தெரியல. இதாண்டி வீடு, இதுக்கு முன்னாடி வந்ததில்ல, நம்ம பூ முடிக்க கூட வந்தோமே. அப்போ நம்ம வேற மாதிரி இந்த மாதிரி இந்த வீடு இப்போ பெயிண்டிங் அடிச்சு நல்லா புதுசாக்கிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் வச்சுக்காங்க, அதான் புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. ராதிகா அக்காவோட நாத்தனார் வீடு நல்லா சூப்பரா இருக்கு. இம்மா வெயிட் வச்சு நின்று பேசினே இருக்கேம்மா. போமா திரும்ப இறக்க மாட்டே. எல்லாத்தையும் இழுத்துங்க வாங்க. அது சோத்து திரும்ப இறக்குறேன். வாசனை வேற மூக்க தொலைக்குது, பசி எடுக்குது எனக்கு. வண்டியிலே உட்காந்து ஒரு உண்டை சாப்பிட்டு இருக்கலாம். எங்க எல்லாம் பக்கத்துல உட்காந்து பேன் பாத்துருக்குதுங்க. திருடுத்தனமா கொஞ்சம் கூட எடுத்து வாயில போட முடியல. சரி போ சாப்பிடலாம். மாமா ஒரு கோட்டு கீடு ஏதாவது மாட்டின்னு வரக்கூடாது. எப்ப பார்த்தாலும் மஞ்சள் சட்டை ஜிங்குச்சா சக்கப்பு சட்டை ஜிங்குச்சான்னு தான் வந்து நிற்பியா? ஏமா இந்த சட்டைக்கு நம்ம நல்லா தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நீ தான் ஒரு ஃபங்க்ஷன்னா கூட ஒரு புடவை எதுவும் கட்ட மாட்டேன், இந்த பேண்ட் சட்டையோட திஞ்சினுக்க. அதே மாதிரி உங்க மாமாவும் திரி சொல்றியா? ஐயோ புடவையா? நம்மளால முடியாதுமா. நம்ம ஓட்டத்துக்கு புடவை தனியா பறந்துடும். அது கடை கொடுக்குமா நடக்கணும். நமக்கு தான் அது வராதே. சரி சட்டை போட்டு எல்லாத்தையும் இறக்கிட்டுன்னு வாங்க. அடுத்து தூங்கிச்சுங்க போல உள்ளே. தலைக்கு போமா. போமா ஏமா இறங்குங்கம்மா. ஒருத்தர் மணியாச்சே. வீட்டுல இருந்து கிளம்ப போது லேட் பண்றீங்க. இங்க ஃபங்க்ஷன் வீடே வந்துச்சு. இறங்கிறதுக்கு கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? தூங்கிட்டீங்களா? நான் உள்ளே எல்லாரும் கீதா ராணி வாணி. என்னம்மா நல்லா தூக்கமா? எங்கடா நைட் எல்லாம் பலகாரம் செஞ்சு டைம் ஆகி போச்சு. நைட்டை தூங்கவே இல்லை. வண்டியில ஏறினோன்னு அப்படி நல்ல தூக்கம் வந்துச்சு. ஆமா இப்ப தூக்கத்துக்கு தானே வந்துருப்பேன். நீ எரும மாடு ஏன்க்கா கத்துற? காது வலிக்குது. அடுத்த வாட்டி எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி இருந்தா கொஞ்சம் ஏசி வேணா புக் பண்ணுங்க. இந்த வேன்ல எங்கன்னா காத்து வருதா? ஆமா மகாராணி தூங்கி வரத்துக்கு இந்த மாதிரி ஏசி வேன் புக் பண்ணுவாங்க. இறங்கி கீழே நல்லா ஃப்ரீ பஸ்ல கூட்டு வந்துருக்கணும். ஏக்கா சாப்பாடு எத்தனை மணிக்கு போடுவீங்க? ஆமா இந்த ஃபங்க்ஷனே ஆரம்பிக்கல. இப்போ முதல்ல போனோன்னா உனக்கு சாப்பாடு போடுறேன். தலை வேலை போட்டு பசிக்குதுக்கா. அடே சீமந்தெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு போடுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருடி. ஐயோ ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு? 10:12. இப்போ 12 மணிக்கு மேலே சாப்பாடு போடுவீங்களா? அது வரைக்கும் நான் பசி காக்கணுமா? என்னடா இது கொடுமை. எந்நேரமும் சோறுன்றாங்கம்மா. வீட்டில் நம்ம சொத்தியே தின்னாத மாதிரி சொத்தை கண்ணியே பார்க்காத மாதிரி. ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு எல்லாம் வச்சு உங்களுக்கு விதவிதமாக போடுறோம். இறங்க மாதிரி வைக்கிற மாதிரி வண்டியிலேருந்து ஒருத்தர் இறங்க தேவையில்லையா? உள்ள என்ன பண்ணுதுங்க தெரியலையா? அழகாத இறங்குவாங்க. கூல்ட்ரிங்க்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா குடிக்க? பாரு இங்க நின்று நீ கதை பேசுறதுன்னு வச்சுக்க முடி பிடிச்சி இழுத்துரும். இறங்கிக்கல முன்னாடி அதான் சொன்னதானே ரெடி பண்ணி வைப்பாங்க. அங்க போய் பாரு என்ன வச்சிருக்காங்க. போய் பாரு போ. சும்மாவே மினுக்கும் இது. சும்மா என்ன ஆட்டம் ஆடுது இந்த வண்டி. இடுப்பெரும்பே நவுந்து போச்சு. சரி சட்டை போட்டு வண்டியில் இருக்கிறத இறக்கி எடுத்துனாங்க. நீங்க போங்க முன்னாடி. என்ன தூங்குறீங்களா? நேரம் இறங்க கிடைக்கல. மணி ஆகுது. உங்களுக்கு ஒருத்தர் இறக்கிறதுக்குள்ள ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும் போல இருக்கு. நைட் எல்லாம் தூங்காம ஆட்டம் போட்டு வந்துட்டு தூங்கி நிக்கீங்களா? ஏமா நைட்ல தூங்காம ஆட்டம் போட்டுருந்தாங்க? ஏங்க நாங்க பாட்டு பலகாரம் செஞ்சுருந்தோம். இதுங்க பாட்டு அம்மக்கலம் பண்ணின்னு தூங்காம இருந்ததுங்க. இப்ப தூங்கி இருக்குதுங்க போல உள்ள. ஏமா தூங்கலாம். அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு இறங்குங்கம்மா. எல்லாம் பழைய பட்டாவே போட்டு தூக்க வர வச்சிட்டீங்க. எல்லாருக்கும் நல்லா குத்து பட்டா போட்டாதானே எல்லாம் ஆட்டம் போட்டுன்னு வருங்க. சரி ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கோம். அதனால சாமி பாட்டா போடுங்கன்னு சொன்னா அது ஒரு குத்தமா? அது போட்டு தூங்கிடுவீங்களா? சாமி பாட்டு போட்டா பரவாயில்ல. பழைய பாட்டுல யார் போட சொன்னது? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதின்பது வல்லவன் வகுத்ததடா. இந்த மாதிரி பாட்டுல யார் போட சொன்னது? இந்த மாதிரி பாட்டுல போட தூக்கம் வராதா? ஏமா வீட்டுக்கு போகும்போது நல்லா குத்து பட்டா போட சொல்றேன். இறங்குமா. அப்படி சொல்லுங்க மாமா. பொட்டத்தக்கு வன ஒரு புற பொட்டத்தக்கு வங்க கடல் எற பொட்டத்தக்கு ஏ பொட்டத்தக்கு ஏ சக்க போடு உன்ன பொட்டத்தக்கு. இந்த மாதிரி பாட்டை போடுங்க. ஏமா போட சொல்றேம்மா. இந்த ஆட்டத்துக்கு தானே வந்துருக்க நீ. ஆட்டத்தை உள்ள போய் காட்டு. பாட்டு மட்டும் போடுங்க. எப்படி ஆடுன்னு பாருங்க. இறங்குடி அம்மா இறங்கு. உங்க ஃப்ரெண்டு பரிமளக்கா உள்ள கொரட்டை விட்டு தூங்கினுக்கு. போய் எழுப்புங்க முதல்ல. அச்சுச்சூ இன்னும் அச்சுச்சூ போங்க. இந்த இறங்கும்போது ஆளுக்கு ஒரு வருஷத்தை தூக்கின்னு வரல. பலகாரம் நடத்தினால கையை வீசின்னு வரீங்க. ஏமா வண்டி குழுங்குல இடும்பு எலும்புலாம் கைண்டி போச்சு. எனக்கு நானா எதையே தூக்க மாட்டேன். தூக்கின்னு வாங்க. விருந்தாளி வந்தவங்களே வேலை வாங்குவாங்க. நாங்கள் சொந்த வீட்டிலே வேலை செய்ய மாட்டோம். நம்மம்மா தாங்க மண்ணிக்கு நிக்கலி வா. ஆமாம்மா வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குதுல தள்ளி விட்டு வந்துட்டேன். எங்க நின்னாலும் நல்லா பளிச்சுன்னு தெரியுது அளவுக்கு மஞ்சள் சட்டை சூப்பர். ஆமா இப்போ ரொம்ப முக்கியம் அது பா. போடுறாமா மாமா. ஆமா உங்க அக்காவுக்கு கொஞ்சம் லைட்டா பொறாம தான். இங்க பாரு. சரி அப்புறம் பேசலாம். திமிர பத்தி கழுதிக்க சும்மா கிண்டல் பண்ணிட்டு போகுது. என்னண்ணே? ஐயோ டிரைவர் தம்பி என்னப்பா ஃபங்க்ஷன் முடிய எவ்வளோ ஆவா? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ள எப்போ முடியும்னு கேக்குறீங்க? அம்மா பச்சை பண்ணதுன்னு சொன்னீங்க. 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடல. ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும் 12 மணிக்கெல்லாம். அப்புறம் எல்லாம் 12 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவீங்களா? என்னது 12 மணிக்கா? 12 மணிக்கெல்லாம் எங்கேருந்து கிளம்புறது? எல்லாம் சாப்பிட்டு கிப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு அப்படியே 2 ஆயிடும். ஏமா இன்னும் சவாரி வேற இருக்குதுமா. நாங்க வேற போனோம். 2 மணிக்கெல்லாம் வர சொல்லிருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்புங்க. 2 மணிக்கா சொல்றேன். ஏன்னா நிறைய சீக்கிரம் சாப்பிட்டு வச்சு வண்டியில் ஏற்றி விட்டு நான் நிட்டு போய் உங்க வீட்டில் விட்டு நான் இன்னும் சவாரி வேற போனோன்னே. நீ வந்து அது சவாரிக்கு ரெடியாக இருக்க. இன்னும் வேன்ல இருந்து 10 ஜனம் இறங்கல இன்னும். அதான் பார்த்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கின்னு வராங்க. நைட்ல தூங்க என்ன பண்ணியிருந்தாங்களா? இங்க பலகாரம் செய்யறதுக்கே நேரம் ஆயிடுச்சு. அதாவது அந்த நேரத்தில் செஞ்சாதானே வாங்க. நான் மொத்த பேர் இழுத்துன்னு போனேன் வெளியில. முதல்ல ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது பட்டு தூங்கி நிற்குங்க. இப்போ கொஞ்சம் வழி விடுப்பா. இருங்க நீங்க குரல் கொடுத்தா யாரும் இறங்க மாட்டாங்க. நானே குரல் கொடுக்க பாருங்க. இப்போ ஏமா இறங்குங்கம்மா. மணி ஆகல. நம்ம வீட்டில் பெட்ரூம்ல பட்டு தூங்குற மாதிரி தூங்கி நிற்கிங்க. ஃபங்க்ஷன் முடியும் போது சாப்பாடு போட போறாங்க. இப்போ எல்லாரும் எப்படி இறங்கி வருவாங்கன்னு பாருங்க. இம்மா நீங்க போங்க ஃபங்க்ஷன் போய் பாருங்க. இவங்க எல்லாரும் நான் தொட்டு விடுறேன். சரிப்பா. எங்க எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.
இங்கேயும் வண்டி நிப்பாடுறதுக்கு ஒரு பார்க்கிங் கிடையாது. எதுக்கு தானே தெருவில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்குதுன்னு தெரியல. வண்டி எடுத்து எந்த மரத்தில் விழுறது இப்போ நான் தம்பி நம்ம வர வழியில் ஒரு கோயில் இருந்துச்சு பார்த்தியா, அந்த பக்கத்தில் விட இடம் இருந்தது பார். ஆமாம், அங்கே தான் ஒரு மரம் இருந்ததுல, அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. சரி அங்கேயே விடுறேன், நீ ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, வந்துடுறேன் வண்டி எடுத்துக்கங்க. சரிப்பா, போய் எங்கே போய் பார்த்துன்னு வரலாம் வண்டி எடுத்துக்க நல்ல இடம் இருக்குதா ஏதுன்னு. டீ கடை எங்கே இருந்தால் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம். ஏம்மா வாங்கம்மா எல்லாரும் இறங்கி, மணியாவதுமா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. நல்லா தோரெல்லாம் கட்டி மாலை கட்டி தொங்க போட்டு வச்சுக்காங்களா, அழகா இருக்குல்ல பாக்கிறதுக்கு. நல்லா தான் பண்ணிட்டாங்க. முதல்ல அவளை குரல் கூடி என்னடா ஆளுங்க வருவாங்களே வழியில் நின்று வர வைக்கலாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வீட்டுக்குள்ளே புதுனதுக்கு அப்புறம் எல்லாம் ஒருத்தர் கூட ஆளக்கான வெளியில ஃபங்க்ஷன் வேலையே பிஸியா இருப்பாங்க. என்ன பிஸியோ எல்லாமே நம்மளே வாங்கி வந்துட்டோம், சாப்பாடு நம்மளே செஞ்சு வந்துட்டோம். இவங்களுக்கு என்ன பிஸியா வந்த உடனே ஆரம்பிச்சுக்காதீங்க. இருங்க வசந்தியை கூப்பிடலாம். கொல்ல கொடு வசந்திமா. ஓ வசந்தி வாங்க, நீ வாங்கம்மா. அத்தைங்க பாத்தீங்களா வசந்தியா எப்படி கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கா? ஆமா என் கண்ணே பற்று போல இருக்கு. அண்ணி எனக்கு நீ கல்யாணம் இல்ல சீமந்தம். பாத்தீங்களா எப்படி பேசுறா பாத்தியா? வீட்டுல இருக்க வாயில்லாத பூச்சி மாதிரி இருந்தா. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைக்கு தாயாக போற வாய பத்தியா? அண்ணி மத்தவங்களும் எங்க நீ? ஒருத்தர் வந்து நிக்காங்கம்மா, வேன்ல இருந்து இறங்கி வந்து நிக்காங்க பொறுமையா. பரவாயில்ல, வந்துதான் உனக்கு புடவை கட்டி விட்டு மேக்கப் எல்லாம் பண்ணணுமோன்னு பார்த்தேன். ரெடியா தான் இருக்கல? ஆமா, நீ காலையில சீக்கிரமா விழுந்துட்டேன். நானே வந்து புடவை கட்டி நகலா போட்டு ரெடியா இருக்கேன். நீங்க வந்தோடனே ஜடை கொடுப்பீங்களா, அதை எடுத்து வச்சுட்டு சீமந்தம் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கேன். ஆமா, உன் புருஷன் மாமியார் இல்லைங்க, அவங்களும் உள்ளதா இருக்காங்க. பாத்துக்கோ, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது கூட அவங்களுக்கு மனசு இல்லல. மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அத்தை மாமியார் வீட்டை விட்டு கொடுக்குறதா பத்தியா? அத்தை எங்க மாமியாருக்கு வந்து கால் வலி நேரத்துல இருந்து, அதனால படுத்துட்டு இருக்காங்க. வாய் வரும்போது வாய் வலிக்காம கால் வலி மட்டும் தான் வந்ததா? அத்தை நீங்க வேற சும்மா இருங்க, நம்ம சண்டை போடுறதுக்கு வந்தா ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிச்சிட்டு நம்ம வசதியை கூப்பிட்டு போற வழியை பார்க்கணும். அதுலடி வீட்டுக்கு வந்திருக்காங்களே, அவங்களை வாங்கன்னு கூட ஒரு வார்த்தை கூப்பிட முடியாது யாராலையும். அப்படின்னு மடக்கருவா. அத்தை கும்பிடு இருங்க அத்தை, நம்ம வந்து வழியை நம்ம பார்க்கலாம். எங்க வீட்டுக்காரர் வந்து மேலே ஏறி தோரணம் கட்டின்னு இருக்காரு. அவரால் டக்குனு பெக்கில இறங்க முடியாது. எங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை படுத்துன்னு இருக்குன்னு சொன்னேன். சும்மா எதுக்கு கத்தி நிக்கீங்க? எது கத்துறனா? வாங்கம்மா, அதான் உங்களை கூப்பிட்டு நான் வந்திருக்கேன்ல, நான் தான் போதாத உங்களுக்கு. போதும் நீ என்னவே வர சொல்லுங்க. நீ உள்ள சரிம்மா, நீ பிள்ளை தச்சு பொண்ணு இங்கே அங்கே சுற்றி இருக்காது, ஒரு இடமா உட்காரு. சரிங்க, நீ வாங்க நேரம். வாமா உள்ள வாமா. வரேன் போ. அத்தை ஆரம்பமே அமக்கலமா இருக்கு பாத்தியாடியே. மாமியார் வீட்டை எப்படின்னா விட்டு கொடுக்கறா பாத்தியா? மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால படுத்துன்னு இருக்காங்களா, நம்மளை கூப்பிடுறதுக்கு வரலையா? பாரு எப்படி பேசுறா பாரு. கல்யாணம் ஆனவொன்னு அப்படியே மாறி போயிடாளுங்க. மாமியார் வீட்டை அப்படியே தூக்கி தள்ள வச்சு நாட்டுறா பாரு. நம்ம அவங்கள பத்தில ஒரு பேச்சோட பேசிட கூடாதுன்றா. எல்லா மருமகளும் அப்படி தானே அத்தை. மாமியார் வீட்டுக்கு வந்தா மாறிட வேண்டியதுதான். இனிமே அவளுக்கு மாமியார் புருஷன் அவங்க தானே முக்கியம், நம்மளாம் ரெண்டாவது பட்ச ஆளு தானே. அது நம்ம கரெக்டா. நம்ம இது கொஞ்சம் சீமந்தம் பண்ணிட்டு வசதியை கூட்டின்னு போறதுக்காக வந்திருக்கோம். பிரசவம் பார்த்துட்டு 5 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு அனுப்பிச்சு விட போறோம். அது வரைக்கும் நம்ம வீட்டை தானே இருக்க போற, பாத்துக்கலாம் நம்ம விடுங்க. ஆனா ரொம்ப ஓவரா தான் பேசுறான். சரி கோவப்படாதீங்க. என்ன மாமியார் மருமகளை குசு குசுன்னு பேசினிக்கீங்க? வாடி நீ ஏண்டி எல்லா வீட்டையும் தூக்கி வந்துருக்க? ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டு சொல்றதானே? ஆமா மாமியார் மருமகளும் அப்படியே அழுக்கா இறங்கி வந்துட்டீங்க வண்டியில இருந்து. இந்த ஜடை ஒரு வெயிட்டு அதை நீ கையில தூக்கி வச்சு நின்று இருக்க. இதெல்லாம் யார் எடுக்கிறாங்க? எல்லாம் தூங்கி உட்காந்துக்குங்க. அதான் நான் தூக்கி வந்துட்டு எல்லாத்தையும். ஏண்டி இந்த ஜடை எங்கன்னா கசங்க போது நான் கையிலே வச்சுருக்கேன்டியே. மாலைங்க அச்சோ, மாலை எங்க அத்தை கிட்ட தான் கொடுத்தா. மாலைங்க அங்க வண்டியில தள்ளி வச்சேன். என்ன கிதி பண்ணி வச்சிருக்குதுன்னு தெரியல. மாலையை பத்திரமா பாத்துக்க முடியல உங்களால. வந்துட்டீங்க ஜடை ஒன்று தூக்கின்னு. கையிலே வச்சிருங்கன்னு சொன்னா எதுக்கு வண்டியில வச்சு சொன்னீங்க? வரும்போது பத்திரமா எடுத்துட்டு வரணும்னு நினைச்சா மறந்துட்டேன்டி. நீ வரும்போது கையோட கொஞ்சம் எடுத்துட்டு வரக்கூடாதா? ஏமாடியோ கேட்க மாட்டேன். இங்கே இத்தனை குண்டா சட்டியை தூக்கி வந்துருக்கு. இல்லை மாலை வேற கழுத்துல தான் நான் போட்டு எடுத்துன்னு வரணும். சரிண்ணா வந்தவங்கள வான் கூப்பிட்டு கூட ஒருத்தர் ஆளக்கானா எங்கே போயிட்டாங்க எல்லாரும்? சொந்தக்காரங்களா சொன்னீங்களா இல்லையா? நம்ம வரேன்றது மாதிரி இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை நீங்களா குத்து மதிப்பாக ஒரு முடிவு எடுத்துக்கின்னு இந்த பலகாரம்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துருக்கீங்களா? சிமந்த் இன்னைக்கு தானே? நல்லா கேளு, நான் கேட்டதுதான் ஒரு ஆடிங் போயிருக்கா உள்ள. நீங்க வேற சும்மா இருக்க. இன்னைக்கு தாண்டி சிமந்தா அவங்க சொல்லி தாண்டி நம்ம வந்திருக்கோம். ஒருத்தர் ஆளக்கானா உள்ள இருப்பாங்க, வா போலாம். இங்கே பாரு, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடாத இடத்துக்கு நான் வரவே மாட்டேன். புரிஞ்சுதா? நேற்றுலாம் கஷ்டப்பட்டு கடைக்கும் அங்கேக்கும் இங்கேக்கும் திரிஞ்சு புடவை வாங்கி நகை வாங்கி வருஷம் வைக்கிறதுக்கு பலகாரம் பழங்கிழன்னு வாங்கி அதுக்கப்புறம் நைட்டு 10க்கு பலகாரம் வர நைட்டு 2 மணி வரைக்கும் சுட்டு வந்துட்டு காலையிலேருந்து 4 மணிக்கெலாம் எழுந்து சாதம்லாம் செஞ்சு எடுத்துன்னு வந்தா வீட்டுக்கு வந்தவங்கள வான் கூப்பிட்றது கூட இங்கே வீட்டில் இருக்கவங்களுக்கு முடியல. நான் பண்ணால் அது கதை இது. உட்காரு, எடுத்துன்னு வந்ததில் நம்மளே ஒரு உண்டா சாப்பிட்டு காலி பண்ணிட்டு போகலாம். அவன் காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் வந்துன்னு இருக்கான். போய் சீமந்த சாப்பாடு சாப்பிடணுமே சொல்லிட்டேன். ஒருத்தர் கூட ஆளக்கணும் நம்மளை வான்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு. சரி கோவப்படாதீங்க, அவங்க மாமியை உடம்பு சரியில்லையா உள்ள இருக்காங்களா? அவங்க வீட்டுக்கு தோரெல்லாம் கட்டின்னு வேலையா இருக்காரா, அதனால கூப்பிட்றதுக்கு வரலையா? நம்மளே வாங்க சொல்லிட்டு வசந்தி இப்போ தான் உள்ள போனா. வசந்தி வந்து கூப்பிட்டுச்சா? ஆமாண்டி. பரவாயில்ல. சீமந்த பொண்ணே வந்து கூப்பிட்டுச்சா? அதுக்காக நான் வரேன். இல்லைன்னு வச்சு இந்த சாப்பாடுலாம் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு அந்த குண்டா செட்டில் எடுத்துன்னு போயினே இருப்பேன். பாரு அவளுக்கு எவ்வளோ கோவம், அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும். உங்கள் கோவத்தாத்துக்கு மூட்டை கட்டிட்டு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும். அது வரைக்கும் வாய முடி நிறுங்க 2 பேரும். இந்த மாதிரி சொல்லி தான் என் வாயில நீ அடக்கி வைக்கிற. போன வாட்டி பூ முடிக்க வரும்போது அந்த கிளவி ரொம்ப ஓவராக தான் பேச்சு. இன்னைக்கு உண்டுல என்ன பார்க்கறது முடியல தான் வந்திருக்கேன் நானும். ஐயோ, என் வீட்டுக்காரர் வேற வந்திருக்கண்டி கூட. ஆடு வண்டி கும்முடு ரெடி என்னை வீட்டில் மேட்டே கூட்டு வந்திருக்கேன். அவங்க வந்து எது பேசினாலும் நான் பேசக்கூடாதா, யார் எது சொன்னாலும் எதிர்த்து பேசக்கூடாதா. பிள்ளைன்னு கிளாஸ் நத்தி கூட்டு வந்திருக்கண்டி. அவன் தான் கெடுக்குறது எல்லாருமே. ஐயோ மாமியை பக்கத்தில் தான் இருக்கேன். சரி வசந்தியாவது நம்மளை உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சுல, போலாம். இந்த சாப்பாடு குண்டாலாம் வேற வெயிட்டாக இருக்கு. வேன்லேயே ஆட்கள் ஒரு குண்டா கொடுத்துருந்தா சாப்பிட்டு இருப்பாங்க. காலி ஆகிட்டு இருக்கோம். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சாப்பிடலாண்டி. இவங்க கிட்ட இருந்து சாப்பாடை காப்பாற்றி வைக்கிறதே பெரிய வேலையா இருக்குது.
ஏக்கா சாப்பாடுலாம் இங்கே வச்சிருவா. இதுக்குடி கத்துற? சரி சாப்பாடுலாம் இங்கே வச்சிருவா. அப்படி பொறுமையா பேசு. ஏன் மூஞ்ச வத்தியா பாரு, நல்லா எனக்கு பொறுமையெல்லாம் பேச தெரியாது. கத்தாதடி. பரவாயில்ல, வீடெல்லாம் நல்லா சுத்தமா தான் வச்சிருக்காங்க. ஆமா, வீடு வசா சுத்தமா இல்லைன்னா இந்த பெருக்கி தொடச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. வந்துக்குது பாரு, வீடுலாம் சுத்தமா இருக்குதாண்டியா. அவங்க வீட்டை அவங்களுக்கு சுத்தமா பார்த்து தெரியாதா? பரவாயில்ல, வீடு நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டை பார்த்ததே இல்லைல்ல நீங்க 2 பேரும்? இல்லடி, அப்ப வந்து பெயிண்ட் வேற கலர்ல இருந்துச்சு. இப்ப பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா, இப்ப நல்லா இருக்கு. நல்லா பளிச்சு இருக்குது. லைட் தேவை கிடையாது. பக்கத்துல லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கரண்ட் பிள்ளை ரொம்ப மிச்சமாயிடும். நல்லா டார்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சாதா ஒரே இல்லோன்னு இருக்கும். லைட் போட்டாதான் இருக்க முடியும். இந்த மாதிரி லைட் கலர்ல பெயிண்ட் அடிச்சா நல்லா தான் வெளிச்சமா தான் இருக்குது. நான் கூட எங்க வீட்டுக்கு இந்த மாதிரி தான் கலர் அடிக்க போறேன். நம்ம எதுக்கு வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம்னு சுத்தமா மறந்துட்டு ரெண்டும் வீட்டை வேடிக்கை பார்த்துனுக்குதுங்களே. இந்த மாதிரி இருந்தவங்க எல்லாம் யார் மதிப்பாங்க? ஏன்டி அப்படி சொல்ற? பின்ன பட்டிக்கட்டை முட்டாய் கடையை முறைச்சு பார்த்த மாதிரி முறைச்சு பார்த்து நிற்கிங்க. உங்க அத்தையை கூப்பிடு. அத்தை உங்களை கூப்பிடுறேன். என்னம்மா? எதுக்கு இப்போ இந்த வீட்டை பார்த்து வாயை பொழுது நிற்கிறீங்க? இல்ல, நல்லா இருக்கதான் பார்த்தேன். இங்கே பாருங்க, நம்ம வீடு ஓலை வீடாக இருந்தாலும் நம்ம வீடு தான் நமக்கு சொர்க்கம். இது மற்றவங்க வீடு, அவங்க வீடு எப்படின்னா அவங்க வச்சுன்னு போட்டோம். அதை பார்த்துல வாயை பழக்கக்கூடாது, அப்புறம் நம்மளை மதிக்க மாட்டாங்க. இதுங்க ஏழைங்க, நம்ம வீடு நல்லா பெருசாக பங்களா வீடு இருக்குது, இதை பார்த்து அப்படியே பொறாமப்படுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டமாக பார்ப்பாங்க. புரியுதா? உங்கள் வீடு ஓலை வீடாதாலும் உங்கள் வீடு தான் உங்களுக்கு சொர்க்கம். அது நம்ம சரிதான். அது பொண்ணு கொடுத்த வீட்டை வந்து இப்படிலாம் பார்க்கக்கூடாது. நான் அப்படி பார்க்கலடி, பெயிண்ட் கலர் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். எப்பயோ யாரை பார்த்தோம் வியந்து நிற்கக்கூடாது. புரியுதா? நம்ம தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கணும். சரிடி. பணம் இருக்கிறதுனால அவங்க தான் வசந்தவங்க, பணம் இல்லாத நம்மளாம் ரொம்ப தாழ்ந்தவங்க அப்படின்னு நீங்களே நினச்சிக்க கூடாது. ஏடியா, நான் எப்படி அந்த மாதிரி சொன்னேன்? நான் எப்பவுமே உயர்ந்தவ தாண்டி. இப்படிதான் எப்பயுமே கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும். பணம் இருக்க இடத்துல குணம் இருக்காது, குணம் இருக்க இடத்துல பணம் இருக்காது. ஏன்டி அப்படியே? அதான் 2 பேருக்கும் செட் ஆகாது. எப்பவுமே குணத்துல வசந்தவடி நானே. ஆனா அதை வச்சு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஏன்டி அப்படி சொல்ற? ஆமா, வந்து இவ்வளவு நேரம் ஆகுது. வேன்ல வரும்போதாவது ஒரு முறுக்கோ ஒரு அதிர்ஷ்டமா கொடுத்து சாப்பிட்டு வாங்கடி, போர் அடிக்கிறது சொல்றீங்களே சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். எதையுமே கொடுக்க மாட்டேங்கிற. வந்தோன்னா சாப்பிடாத கொடுத்துருக்கலாம், அதே சாப்பிட்டுருக்கலாம். எதுவுமே கொடுக்காம வந்து அப்படி நிக்க வச்சிருக்கிறேன். வந்து உங்களை வான் கூப்பது கூட இந்த வீட்டில் ஆள் கிடையாது. ஒரு பலகாரம் கொடுத்தியா வேன்ல வரும்போது? அப்படியே நான் பத்திரமா எடுத்துன்னு வரீங்க தூக்கு செட்டில் போட்டேன். சீமந்த ஃபங்க்ஷனுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்மளே சாப்பிட்டா அப்புறம் காலி கொண்டு வந்து வைக்க முடியும்? நம்ம சாப்பிட்டு மிச்சம் மீதி இருந்து எடுத்து வந்து கொடுத்துருக்கலாம்ல உங்களுக்கு. மொத்தமா நம்மள சாப்பிட போறோம். நடி பேசுற நீ. வேனை சுற்றி சாப்பாடுங்களும் பலகாரங்களும் பழங்களும் ஸ்வீட்டுங்களும் வச்சுக்கினேன், வாயை கட்டி போட்டுக்கினேன். பச்சை தண்ணி கூட பல்ல படாமல் வர்றது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? வாசனை அந்த மணமக்குது. இந்த பக்கம் அதிர்ஷ்டம் வாசனை அடிக்குது, இந்த பக்கம் முறுக்கு வாசனை அடிக்குது, இந்த பக்கம் புளிசாத வாசனை அடிக்குது. பத்ததுக்கு பாயாசம், உருளைக்கிழங்கு, வடை, தயிர் வடை ஒன்று கேட்டேன். உங்கள் அக்கா எனக்கு வச்சு கொடுத்ததா? சரியான கஞ்ச பீஸ் நிறையா இருப்பீங்க. ஆனால் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு சாப்பிடலாமா? ஆமா, இதே தான் சொல்லி காலையில ஏமாத்தி நிற்கீங்க. எனக்கு எப்படி வயிறு பசிக்கு தெரியுமா? நம்ம சாப்பிட்றதுக்கு தானே செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். வசந்தி உட்கார வச்சு நலங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற வேலை தான். நம்ம சாப்பிட்றதுக்கு தானே செஞ்சீங்க எல்லாமே. அது முன்னாடி சாப்பிட்டுக்கலாம்ல. கேட்டால் நாங்கள் சாப்பிட்டுட்டோம், எங்களுக்கு தானே இங்கே எடுத்து வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம், அதை நாங்கள் வர வழியே சாப்பிட்டுட்டோம் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. லூசு கேட்க மாதிரி பேசின கதறி. எல்லாரும் இங்க வாங்கம்மா, இங்க தான் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. வசந்தி கூப்பிடாடி, வாடி அங்க போலாம். இன்னும் எத்தனை ரூமா இருக்குது இங்கே? ரூமா தூக்கி சுற்றின்னு வரணும். அந்த குண்டா சட்டி எவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியுமா? ஆளுக்கு ஒன்று கூட கையில் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படியே நம்ம கையை வீசி போயின்னு நான் தூக்க முடியல. நான் இங்கே தான் வச்சுருவேன் குண்டா சட்டிலாம். பாரு, என்கிட்ட 2 குண்டா கொடுமா, நான் தூக்கிட்டு வரேன். எங்க மாமியார் கிட்ட கொடுத்து வருவாங்க. வேணாம் வயசானவங்க, நான் தூக்கிட்டு வரேன். புளி சாதம், தயிர் சாதம், அப்புறம் வந்து கொத்தமல்லி சாதம், கருவேப்பிலை சாதம், புதினா சாதம், இதெல்லாம் இருக்குது. எனக்கு ஃபேவரட்டான ஃபுட் எல்லாமே இதில் இருக்கும்போது நான் யார்கிட்டையும் தர மாட்டேன். எந்த ரூம் தூக்கி போன சொல்லு. வா, அந்த பக்கம் தான் குரல் கட்டுது, போய் பார்க்கலாம். வாடி, அந்த பக்கம் தான் தோரணம் கட்டி வச்சிருக்கேன். நட வேடிக்கை பார்த்துருக்கேன். நட. எனக்கு 1 பாத்ரூம் வர மாதிரி இருக்குது. எங்க போறதுன்னு தெரியல. என்னது பாத்ரூம் எங்க போவாங்க? பாத்ரூம் தான் போவாங்க. போய் பாத்ரூம்ல போயிடாப்பா. இங்க எந்த பக்கம் பாத்ரூம் இருக்குன்னு எனக்கு தெரியல. வாடி, நான் கூட வரேன். கூட அர்ஜென்ட்டா வந்து அத்தை, எங்க பாத்ரூம் எங்க இருக்குன்னு தெரியல. வா அந்த பக்கமா போய் பார்க்கலாம். எல்லா கதவும் ஒரே மாதிரி இருக்குது. தந்து பார்க்கலாம் எந்த கதவுல பாத்ரூம் இருக்குதுன்னு. போங்க. என் கூட வண்டியில வரும்போதே முட்டிக்கின்னு வந்து அர்ஜென்ட்டா. சரி, வீட்டுல போய் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் சொல்லி தான் நிப்பாட்டிருப்பாங்களா வண்டியா? எதுக்கு அப்புறம் என்ன லேட் ஆச்சு சொல்றதுக்கா? சரி போங்க. எங்க வந்தாலும் இதுங்க 2த்துக்கும் இதே வேலை தாண்டியம்மா. பாத்ரூம் எங்க இருக்கு, பாத்ரூம் எங்க இருக்குன்னு தேடி போறதே ஒரு வேலையை வச்சு நிற்குதுங்க. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்க. ஒத்தையெல்லாம் நிற்க முடியாது, பயமா இருக்குது எனக்கு. உட்காரடி வர. சரி, கொஞ்ச நேரம் உட்காரலாம். நீங்கள் எப்படி போயிட்டு வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். நம்ம கூட வந்ததுங்களா வண்டியை விட்டு இறங்கத்துக்கே மனசு இல்லையா? வண்டியிலேயே உட்காந்துக்குதுங்களா? ஃபங்க்ஷனுக்கு வந்ததுங்களா தூங்கத்துக்கு வந்ததுங்களா தெரியலையா? ஏய் கீதா, ராணி, வருமிலக்கா, சீக்கிரம் வாங்க. நான் அப்படிதான் கத்துவேன். வசந்தி மாமியார் திட்டுவாங்கடி. நீ வேணா அந்த கிழவிக்கு பயப்படு, நான்லாம் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. வீடுன்ற வீட்டுல கத்தி கூட பேசக்கூடாதுன்னா என்ன சட்டம் இதுல? அத்தை, சீக்கிரம் பாத்ரூம் போயிட்டு வாங்க. இவ சண்டை எடுக்காம விட மாட்டா பழகுது. சீக்கிரம் வாங்க. இப்படி போயிடுக்க. இது கத்தி நிக்க கும்மிரடி. செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காற்றே, என் மன்னன் எங்கே, என் மன்னன் எங்கே, நீ கொஞ்சம் சொல்ல ஐயோ. பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு நல்லா டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க, ஏசிலாம் போட்டிருக்காங்க, ஜில்லுன்னு இருக்குது. 1000 தான் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வராது. நைட்டெல்லாம் எங்கே தூங்க விட்டுதுங்க? அது சொல்கிறேன் முறுக்க சொல்கிறேன்னு தூங்கவே விட 2 ஆகி போச்சு. தூக்கம் கண்ணிலேயே அப்படியே நிற்குது. ஒரு குட்டி தூக்கத்தை போடலாமா? இவங்க தான் இருக்கிறாளா? வாங்கடிமா வாங்க. ஏடி, சோபால ஏறி உட்கார்ந்தா எதுக்கு கீழே உட்கார்ந்துருக்க? இன்னைக்கு சோபா இருக்கு சொல்லிட்டு சோபால ஏறி உட்காந்துருவோம். வீட்டுக்கு போனா கீழே தானே உட்காரணும், அதெல்லாம் கீழே உட்காந்துருக்கேன். ஏடி, உங்க வீட்டில் சோபா இருக்குதா? அப்புறம் நான் எதுக்கு கீழே உட்கார போறேன்? அதில் என் மாமியார் தான் உட்கார இருக்கும். என் மாமியார் இருக்கும்போது நான் எப்படி பக்கத்தில் உட்கார முடியும்?
அதனால கீழே தான் உட்காருவேன். அதனால நான் இங்கேயும் கீழே உட்காந்துக்கேன். அடியில செய்யற உங்க மாமியார் இருக்காங்க? இல்லைன்னா கூட அவங்க இருக்கிறாங்க தான் நினச்சிட்டு இருக்கேன் நான். சரி நான் லூசு போல இருக்குவ. ஆமாம் நீங்களா ரொம்ப டைட்டு தான். ஏண்டி ஃபங்க்ஷனுக்கு முதல்ல நம்ம தான் வந்திருக்கோம் போல இருக்குது. மத்தவங்க யாரையுமே அழகானா? இவங்க யாருன்னா சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம தான் வந்திருக்கோம். ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு சொன்னாங்க? தாண்டி 10:12 சொன்னாங்க. இன்னும் ஒருத்தரையும் அழகானமே. நம்ம தான் சீக்கிரமா வந்திருக்கோம் போல இருக்கு. இதுக்கே என்ன கத்துனாங்க? உங்களால தான் லேட் ஆகி போகுது, ஃபங்க்ஷனே முடிஞ்சு போயிடும் போல இருக்குது. அது இதுன்னு பேசினாங்க. பார்த்தா ஒருத்தரையும் அழகானா. யாருன்னா வராங்களா இல்லையான்னு பார்க்கலாம். வரலாம் நமக்கு ரொம்ப சந்தோஷம். எடுத்துன்னு வந்து சாப்பிட நம்மளே மொத்தமாக சாப்பிட்டுட்டு வீட்டு போய் சேரலாம். மிச்சம் மீதி தான் எடுத்து போய் நைட்டுக்கு வச்சுக்கலாம். நான் கூட அதான் நினைச்சேன். தெரியுமே நீ இப்படிதான் யோசிப்பேன். நீ அதான் சொன்ன. தூக்கி செட்டில் எடுத்து வந்திருக்கீங்களா இல்லையா? மிச்சம் மீந்தெல்லாம் தூக்கி போட்டு எடுத்துன்னு போறதுக்கா? அதெல்லாம் எடுத்துன்னு வரல. மிச்சம் மீதி மிதிச்சுனா இதை நம்ம எடுத்து வந்த குண்டா சட்டி தானே இதில் தானே இருக்கோம். அப்படியே எடுத்துன்னு போயிட்டு வேண்டியதான் வீட்டுக்கு. அப்புறமா எடுத்துன்னு வந்து கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லப்போ தானே. ஆமாம் இது வரைக்கும் வாங்கி போன குண்டா செட்டிலாம் முதல்ல கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு குண்டா செட்டிலாம் தரமாட்டாங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் வீட்டில் இருந்தால் தூக்கி செட்டில் எடுத்து வந்து போட்டு எடுத்துன்னு போனோம். அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. நாங்கள் பேசிக்கிறோம். ஆமா ராதிகா கிட்டே கோமதி கிட்டே நாங்கள் பேசிக்கிறோம். அவங்களே கொடுக்குறேன்னு சொன்னாலும் நான் முதல்ல கொடுக்கறது விட மாட்டேன். பார்க்கறாடி அதையும். பார்த்துடலாம். என்னடி அங்கே சத்தம்? நீ முதல்ல பாத்ரூம் போயிட்டு வா. நான் போனோம் அதான் சத்தம். ஏடி பாத்ரூம் இங்கே தான் இருக்குது. நம்ம எங்கெல்லாம் தேடி நின்றடியே. வாக்கா அர்ஜென்ட்டாக வந்து. மொத்த பேரும் பாத்ரூம்ல போய் பூந்துட்டீங்களா? இடம் இருக்கா? நானும் வரேன். ஏன்டி இப்படி அநியாயம் பண்றீங்க? நான் வெளியில வந்த பிறகு வர வேண்டியது உள்ள நீங்க. ஏக்கா அர்ஜென்ட்டா வந்துச்சுக்கா. ஐயோ இருடி நான் வெளியில போயிடுறேன். போ ஐயோ எனக்கு சிரிப்பா வருது. இப்போ மட்டும் இந்த சீனை வசந்தியோட மாமியார் வந்து பார்த்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாரு. மொத்த பேரும் பாத்ரூம்ல போய் ஒண்ணா நின்னுக்காங்க. சீ பொம்பளைங்களாமா இவளுங்க. இவன் நான் தனியா உட்காந்துச்சுனக்கா. ஏடி பெரிய பொண்ணே. அடுத்த ஆளு வந்துடுச்சு. வா. ஏண்டி ஒருத்தரையும் ஆள கடமையிலாம எங்கடி போனாங்க? நீ மட்டும் உட்காந்து நிக்காங்க. எல்லாரும் பாத்ரூம் போயிருக்காங்க. எல்லாரும் ஒண்ணா போயிருக்காங்களா? ஏன் ஒருத்தர் போயிட்டு வர வேண்டியது தானே? அவங்கவுங்க அவசரம் அவங்கவுங்களுக்கு தெரியும். அர்ஜென்ட்டா வந்துச்சா ஓடி போயிருக்காங்க. இந்த இடத்துலயும் மானத்தை வாங்கறதுக்கு நேர் பழகுமா. கொஞ்சம் கூட டீசன்ஸே கிடையாது. சரி எந்த பக்கம் போயிருக்காங்க? ஏன் உனக்கும் அர்ஜென்ட்டா வருதானே? ஆமாடி அந்த வேன்ல ஏறதுல இருந்து அர்ஜென்ட்டா 1 பாத்ரூம் வந்துனே இருக்கு. எல்லாரும் போயிருக்காங்க. நீ போ. எந்த பக்கடியே? இந்த வீட்டை சுத்தி பார்த்தனே எங்க பாத்ரூம் இருக்குனே தெரியல. எல்லாரும் இந்த பக்கம் தான் போனாங்க. போ நீயோ. எங்க இந்த பக்கமா? ஆமா போ. தள்ளி அம்மா வழி விடு. எப்படி ஓடுது பாரு. டேய் கதவு திறங்கடி. இருக்க ஒரு நிமிஷம். ஐயோ சிரிச்சு எனக்கு 1 பாத்ரூம் வர மாதிரி இருக்கு. தள்ளுங்க கதவு திறங்க. போடி இந்த பக்கம். கிளியர் அர்ஜென்ட்டா வந்தே.